சில நார்மலா இருக்கு எல்லாம் ஃபேக்கா சொல்றாங்க. செய்யறது ஒண்ணே, அந்த நெர்சிட்ல எழுதுறது ஒண்ணா இருக்கு. நாங்க போய் கேட்கும்போது 2 இன்ஜெக்ஷன் தான் போதும். ஆனா நீங்கள் பார்த்த இந்த காட்சி இன்னைக்கு திருச்சியில் மகாத்மா காந்தி மாவட்ட தலைமை மருத்துவமனையில் நடந்தது. இந்த சீதாலட்சுமிங்கிற பொண்ணு பார்த்தீங்கன்னா அதே மருத்துவமனையில் தான் ட்ரைனிங் முடிச்சிருக்காங்க. அங்கேயே இப்போ செவிலியராக பணியாற்றிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வந்து வீசிங் பிரச்சனை இருந்திருக்கு, மூக்கில் ஒரு தசை வளர்ந்துருக்கு, அதை ஆப்ரேஷன் பண்ணுங்கிற மாதிரி மருத்துவர்கள் சொல்லியிருக்காங்க. அதுக்கான ஆப்ரேஷன் நடந்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா தவறான சிகிச்சையில் வந்து அந்த சீதாலட்சுமிங்கிற பொண்ணு உயிரிழந்துட்டாங்கன்ட்டு அவங்க கூட பணிபுரிகிற அனைத்து செவிலியர்களும் கிட்டத்தட்ட ஒரு 100கணக்கான செவிலியர்கள் வந்து அந்த மருத்துவமனை நிர்வாகத்து உள்ளேயே போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லை, அந்த பொண்ணுங்களை கூப்பிட்டு வந்து மருத்துவமனை நிர்வாகமும் வந்து மிரட்டியிருக்காங்க. போராட்டம் பண்ணி நீங்கள் பிரச்சனையாக்குனா போஸ்ட்மார்ட்டத்தை எழுத போகிறது நாங்கள் தானே, பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் கூட பயம் இல்லாமல் அந்த பொண்ணுங்கள்கிட்ட இந்த வார்த்தையை அந்த மருத்துவமனை நிர்வாகம் வந்து சொல்லியிருக்காங்க. நல்லா யோசிச்சு பாருங்கள், போராடுறது உங்களை மாதிரி என்ன மாதிரி சாதாரண ஆள் கிடையாது, செவிலியர்கள். டாக்டர் அளவுக்கு அவங்களுக்கு இந்த ஆப்ரேஷனை பற்றிலாம் தெரியலனாலும் நம்மளை தாண்டி அதிகமாக அவங்களுக்கு தெரியும். ஏன்னா இவங்க இதெல்லாம் நிறையா வாட்டி பார்த்துருப்பாங்க இந்த ப்ராசஸ் எல்லாம். இவங்க வந்து இந்த மாதிரி ஒரு தப்பான ட்ரீட்மெண்ட்டால் தான் உயிரிழந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறத வந்து கண்டிப்பாக என்னை பொறுத்தளவு 90% நியாயமாக தான் இருக்கும். அரசு என்ன நடவடிக்கை எடுக்குது, போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் என்ன சொல்கிறாங்கன்னு பொறுத்திருந்து பார்ப்போம். எல்லோருக்கும் நன்றி. நான் உங்கள் JJ 2.0ங்கிற புதிய சேனலோட